ஸ்ரேயப்பதியாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கடந்த வகுப்பில் ஸ்ரீ கிருஷ்ணனினுடைய ரூபத்தை ஏற்று ஸ்வயம்வர பருவத்தில் அவர் இந்த மகாபாரத கதைக்குள் பிரவேசித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். மகாபாரதத்தினுடைய 18 பருவங்களில் இப்பொழுது நாம் எந்த பருவத்தில் இருக்கிறோம்? முதல் பருவமான ஆதி பருவத்தில் தான் இருக்கிறோம். இந்த ஆதி பருவத்தில் 19 உப பருவங்கள் உள்ளன. 233 அத்தியாயங்கள் உள்ளன. இதுல நம்ம எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கடந்த 18வது வகுப்பில் ஸ்வயம்வர பருவம், வைவாகிக பருவம் என்ற 2 உப பருவங்களுடன் சேர்த்து 13 உப பருவங்களை இதுவரை பார்த்துள்ளோம். 198வது அத்தியாயம் வரை, அவுட் ஆஃப் 233 இன் ஆதி பர்வா, 198 அத்தியாயம் வரை நாம் பார்த்து முடித்துள்ளோம். இதுவரையில் 7000த்திற்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை பார்த்துள்ளோம். 7300 odd ஸ்லோகம் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். இவ்வளோ ஸ்லோகம் நீங்க படிச்சிருக்கேன் இல்லையா? இப்போ 13வது உப பருவம் முடிந்து விட்டது. 19 உப பருவங்களில்னா அடுத்தது எந்த உப பருவம் படிக்கணும்? 14வது உப பருவம் படிக்கணும். 14வது உப பருவத்தினுடைய பெயர் கொஞ்சம் நீண்ட பெயர், விதுராகமன ராஜ்யலம்ப பருவம். இது இந்த பருவத்தில் 198 அத்தியாயம் வரைக்கும் முடிச்சோம் இல்லையா? therefore 199th 199வது அத்தியாயம் முதல் 211வது அத்தியாயம் வரை 13 அத்தியாயங்கள் இருக்கு. இந்த உப பருவத்துல மொத்தம் 378 ஸ்லோகாஸ் இருக்கு. இன்னையோட கதையில என்டர் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிட்டு நம்ம இன்னையோட கதையில என்டர் பண்ணுவோம். அதாவது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றது இந்த கிளாஸஸ்ல கோரக்பூர் எடிஷன் அப்படின்னு பார்த்தோம். இந்த கோரக்பூர் எடிஷனை பேசிஸா வச்சுட்டு ஃபாலோ பண்ணின்னு வந்துட்டு இருக்கோம். அதாவது மகாபாரத கிரந்தம் என்பது பல பின்னடைவுகளை கொண்டது. நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. இதுல அதை எப்படி சீரமைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னாக்க, பாண்டார்கர் ஓரியண்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று இருக்கு. BORI, போரி அப்படின்னு சொல்லுவா. அவர்களினுடைய பொறுப்பு என்ன பொறுப்பு அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள்னா, பழைய பிரதிகள், நம்மளுடைய சாஸ்திர நூல்களினுடைய பழைய பிரதிகள், ஓலைச்சுவடிகள், இவற்றினுடைய பாதுகாப்புக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் நிறுவப்பட்ட நிறுவனம் தான் இந்த போரி. இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? மகாபாரதத்தை, அதனுடைய பின்னடைவுகளை, அதன் அடிப்படையில் மொத்த 2 பாகமாக அந்த பின்னடைவுகளை பிரித்துள்ளார்கள். 2 விதமாக, 2 முக்கிய பிரிவுகளாக பிரித்துள்ளார்கள் மகாபாரதத்தோட வெர்ஷன்ஸ். ஒரு வெர்ஷனுக்கு பேரு உத்தராத்தியன்னு பேரு, நார்த்தர்ன் வெர்ஷன் உத்தராத்தியன்னு பேரு. இன்னொரு வெர்ஷனுக்கு பேரு தாக்ஷிணாத்தியன்னு பேரு. இந்த தாக்ஷிணாத்தியங்கிறது சதர்ன் வெர்ஷன். இதுல மகாபாரதமானது கிரந்த லிபிலையும் தெலுங்குலையும் மலையாளத்திலையும் இருக்கு, எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதை பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கா. இந்த தாக்ஷிணாத்திய வெர்ஷன்ல ரொம்ப ரொம்ப பிரபலமானது கும்பகோணம் வெர்ஷன். என்ன பண்ணிருக்கா அப்படின்னாக்க, எது கோர் டெக்ஸ்ட், ஏன்னா ரொம்ப பழைய கிரந்தமாக இருப்பதனால நிறைய இதை ப்ரிசர்வ் பண்ற சேலஞ்சஸ் எல்லாம் நிறைய இருந்ததுனால கொஞ்சம் முன்ன பின்ன நிறைய சேதாரங்கள் இருந்திருக்கு. நம்ம இதை ப்ரிசர்வ் பண்ணி இதை நம்ம இன்னி வரைக்கும் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கிட்ட இதை கொண்டு கொடுத்துருக்கா. அதனால என்ன ஆச்சு, இதுல உத்தராத்திய அண்ட் தாக்ஷிணாத்திய 2 வெர்ஷன்ல எந்தெல்லாம் காமன் ஸ்லோகமோ அதெல்லாம் கோர் டெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி இல்லையா? 2 வெர்ஷன்லயும் இருக்குன்னா தென் அது கோர் போர்ஷனா, காமன் போர்ஷனை ரீடைன் பண்ணி வச்சு அதுதான் கோர் டெக்ஸ்ட் அப்படின்னு அதை கிரிட்டிக்கல் எடிஷன் அப்படிங்கிற பேர்ல போரி அதை வச்சுட்டு இருந்தா. இப்போ
மற்ற போர்ஷன்ஸ் என்னன்னா அடிஷ்னல் போர்ஷன்லாம் எதுல இருக்கு அப்படின்னாக்கா தாட்சிணாத்திய வெர்ஷன்ல தான் அடிஷ்னல் போர்ஷன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. கோரக்பூர் எடிஷனை கொண்டு வந்த பண்டிதர்கள் பெரியோர்கள் எல்லோரும் என்ன ஒரு மகத்தான ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கா அப்படின்னாக்க, உத்தராத்திய வெர்ஷனை வச்சுண்டு அதை நம்பர் பண்ணி இருக்கு இல்லையா உத்தராத்திய வெர்ஷன், அதை அந்த நம்பரிங்கா அப்படியே, ஏன்னா அந்த வெர்ஷனோட நம்பரிங் ஆல்டர் பண்ணிடக்கூடாது, அதனால அதை அப்படியே ரிட்டைன் பண்ணிட்டு இருக்கான். தாட்சிணாத்திய வெர்ஷன்ல இருக்கிற சில முக்கியமான பகுதிகளை அதை மட்டும் எடுத்து அந்தந்த போர்ஷன்ல பிராக்கெட்ல நம்பர் பண்ணாம இன்க்ளூட் பண்ணி தொகுத்து கொடுத்துருக்கா இந்த எடிஷன்ல. அதனால அண்ட் என்ன பண்ணியிருக்கான்னா அட் தி எண்ட் ஆஃப், அதனால நம்ம இங்க கிளாஸ்ல சொல்றோம்ல 378 ஸ்லோகாஸ்னு, இது வந்து நம்பர் பண்ணப்பட்ட ஸ்லோகத்தை மட்டும்தான் எண்ணி இருக்கு. நம்பர் பண்ணாத ஸ்லோகத்தை நம்ம எண்ணவே இல்லை. நம்ம ஆதி பருவத்தை முடிக்கிறச்சே 18 பருவங்களையும் முடிக்கிறச்சே இதோட ரிகன்சிலியேஷன் அண்ட் டோட்டலா எவ்வளவு முடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் சில ஸ்லோகங்கள் எல்லாம் அவ எப்படி கன்சிடர் பண்றா, ரீஃபார்மேட் பண்ணி கவுண்ட் பண்றா, அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து வழி வழியா வந்த ஒரு விஷயம், ட்ரெடிஷ்னலி ஆக்செப்டட் விஷயம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம ஆதி பருவத்தோடைய கடைசி வகுப்பு முடியறச்சே அந்த ஒரு சின்ன கவுண்ட் ரிகன்சிலியேஷனை மட்டும் அங்க பார்ப்போம். இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லிட்டு. ஆக விதுராகமன ராஜ்யலம்ப பருவம் 14வது உபபருவம். திரௌபதியினுடைய திருமணத்திற்கு வந்திருந்த அனைத்து ஏகாதிபதிகளும் என்னாச்சு, அவர்களின் திறமை வாய்ந்த, எல்லாரும் தோத்து போயிட்டா, அதனால என்ன பண்ணா, அவர்களுடைய திறமை வாய்ந்த ஒற்றர்களை வைத்து திரௌபதியை வென்றது அர்ஜுனன் என்பதையும் திரௌபதிக்கும் பாண்டு மகன்களுக்கும் திருமணம் நடந்துவிட்டது என்ற செய்தியையும் அவர்கள் அறிந்து கொண்டனர். வில்லை வளைத்து திரௌபதியை சுயம்வரத்தில் வென்றது வீரர்களிலேயே முதன்மையான அர்ஜுனனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அறிந்து கொண்டார்கள். சல்லியனை தூக்கி வீசி எறிந்தது, மரத்தை பிடுங்கி அத்தனை ஏகாதிபதிகளையும் அச்சுறுத்தியது அந்த மகா பராக்கிரமசாலியான பீமனை தவிர வேறு யாரும் இல்லை. இது அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. பாண்டவர்கள் தான் அமைதியான பிராமணர்களாக தன்னை வேஷம் தரித்து கொண்டு அங்கு வந்தார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு ரொம்ப வியப்பூட்டிய விஷயமா இருந்தது. பாண்டவர்களா அப்படிங்கிற மாதிரி வியப்பூட்டிய விஷயமாக இருந்தது. அரக்கு மாளிகையில் கொல்லப்பட்டதாக தாம் நினைத்து கொண்டிருந்த குந்தியும் பாண்டவர்களும் இந்த உலகத்தில் மறுபிறவி எடுத்து வந்துள்ளார்கள் என்றே இவர்கள் கருதி அவர்கள் அனைவரையும் மதித்தார்கள். பாண்டவர்கள் அனைவரையும், குந்தியையும் பாண்டவர்களையும் மதித்து வந்தார்கள். புரோச்சனினுடைய தீய திட்டத்தை நினைத்து பார்த்தார்கள். திருதராஷ்டிரனையும் பீஷ்மரையும் இழிந்து பேசினார்கள். இவர்கள் இருவரும் இருக்கும் பொழுது எப்படி இந்த திட்டமானது தீட்டப்பட்டது அப்படின்னு இழிந்து பேசினார்கள். ஹே ஜனமே ஜெயா, யார் சொல்றா இப்போ? வைஷம்பாயினர் சொல்லிட்டு இருக்கார். கர்ணனாலும் சகுனியாலும் கெடுக்கப்பட்ட திருதராஷ்டிர புத்திரர்கள் எல்லோரும் கலந்து இவ்வாறு அந்த முகாமில் பேசிக்கொண்டார்கள். அந்த 7 ஸ்டோரி பில்டிங் இருக்குல்ல, அந்த முகாம்ல தங்கி இருந்தாலே, துருபதன் கட்டின முகாம்ல இந்த விஷயம் ஒற்றர்கள் மூலமாக அறிந்தவுடன் அவர்கள் இவ்வாறு ஒரு மீட்டிங்கை போட்டு பேசினார்கள். சகுனி சொல்றான், சில வகை சத்ருக்களை பலம் குன்ற செய்ய வேண்டும், சிலரை துன்பப்படுத்த வேண்டும். பாண்டவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? அனைத்து க்ஷத்திரியர்களுமாக சேர்ந்து அவர்களை அழித்து விட வேண்டும். தோற்று போன நீங்கள் இப்படியே திரும்ப சென்றீர்கள் என்றால் துக்கப்படுவீர்கள். தோத்ததை நினைத்து 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 பார்த்து துக்கப்படுவீர்கள். பாண்டவர்களை பிடிப்பதற்கு இதுதான் காலம், இதை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும். இவர்கள் துருபதனை அண்டி இருக்கிறார்கள். பலத்தில் துருபதன் குறைந்தவன் என்றுதான் நான் நினைக்கிறேன். யார் சொல்றத? சகுனி. கொஞ்சமான ஏதாவது அறிவு இருக்கா? கொஞ்ச நாள் முன்னாடி தானே குருதட்சிணா கொடுக்கறதுக்கு எல்லாம் தோத்து போய் ஓடி வந்தா.
துருபதன் பலத்தில் குறைந்தவன் என்றுதான் நான் நினைக்கிறேன். சிசுபாலனும் யாதவர்களும் இந்த விஷயத்தை அறிந்து கொண்டு அவர்கள் பக்கம் சேர்ந்து விட்டார்கள் என்றால் பாண்டவர்களை வெல்லவே முடியாது. அதனால் பாண்டவர்கள் உயிருடன் இருப்பது ஒற்றர்கள் மூலமாக அவருக்கு அடுத்த ஃப்ளோருக்கு போறதுக்கு முன்னாடி நாம் பாண்டவர்களை கொன்றுவிட வேண்டும். பாம்பின் வாய் போல் இருந்தது அந்த அரக்கு மாளிகை. அப்படி ஒரு டெத் ட்ராப். அந்த அரக்கு மாளிகையிலிருந்து இவர்கள் தப்பிவிட்டார்கள் என்பதே நமக்கு பயத்தை கொடுக்கும் விஷயம். அதிலிருந்தே இவ தப்பிச்சுட்டாளா அப்படின்னு. அதனால பாண்டவர்களும் இங்கே இருக்கிறார்கள், யாதவர்களும் இங்கே இருக்கிறார்கள். இரண்டும் இரண்டு யானையை போல் நாம் நடுவில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். பாண்டவர்களினுடைய சைன்யம் நம்மளை தாக்குவதற்கு முன்னால் நாம் பாண்டவர்களை வதம் செய்துவிட வேண்டும். துரியோதனா, இது என்னுடைய அபிப்பிராயம். காலமும் வந்துவிட்டது, அப்படித்தான் நான் கருதுகிறேன். இவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை, சகுனி இவர்களிடம் பேசிக்கொண்டிருந்ததை பக்கத்திலேயே இருந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தார் சோமதத்தனினுடைய மகன் சௌமதத்தி எனப்படும் பூரிஸ்ரவஸ். அதாவது சாந்தனுவுக்கு ஒரு பிரதர் இருந்தார், பாஹலிக அப்படின்னு. பாஹலிக்கு ஒரு மகன் இருந்தார். பாஹ்லிகாவோட சாந்தனுவோட பிரதர் சன் அவர் தான் சோமதத்தா. சோமதத்தனினுடைய மகன் பூரிஸ்ரவஸ் எனப்படும் சௌமதத்தி. இவா எல்லாரும் குருவம்சி தானே, அதனால எல்லாருமே வந்திருக்கா போல இருக்கு சுயம்பரத்துக்கு. அதில் சகுனி இந்த மாதிரி திருதராஷ்டிர புத்திரர்களிடம் பேசுவதை பூரிஸ்ரவஸ் கேட்டுட்டு, பூரிஸ்ரவஸ் சகுனி பேசினதுக்கு மறுமொழியாக இப்படி பேசுகிறார். என்ன சொல்றார் பூரிஸ்ரவஸ்னா, ஒரு அரசனாகியவன் தன் பக்கத்திலும் எதிரி பக்கத்திலும் இருக்கும் இந்த 6 வகையான குணங்களை, இயல்புகளை பொருத்தமாக, இது குணங்களை 6 வகையான குணங்களை பொருத்தமாக பயன்படுத்த வேண்டும். அந்த 6 வகையான குணங்கள் என்னன்னா, சந்தி. சந்தினா 2 பேரும் சமரசமா போறது, எனிமி கண்ட்ரியோட பீஸ் ட்ரீட்டி, சமாதானமா போறது சந்தி. 2வது விக்ரஹ, விக்ரஹனா வார் டிக்ளேர் பண்றது. 3வது யானை, யானைனா வாருக்கான ப்ரிப்பரேஷன் பண்றது. 4வது ஆசன, ஆசனா இப்போ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலாம் அப்படின்னு எதுவுமே எந்த விஷயமும் பேசாமல் அமைதியை காப்பது. 5வது துவைதி பாவ, துவைதி பாவனா ஒரு எனிமியோட அமைதியா இருப்பது, ஒரு எனிமியோட வார் டிக்ளேர் பண்றது. இந்த மாதிரி எனிமி கண்ட்ரிலேயே 2 எனிமீஸ்க்கு மத்தியிலேயே வேறுபாடு காட்டுவது. இது இதெல்லாம் ஒன் ஆஃப் த டாக்டிக்ஸ். 6 விதமான டாக்டிக்ஸை பத்தி சொல்றார். 6வது சமாஸ்ரய. சமாஸ்ரயனா தன்னை விட ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு நாட்டுடன் சந்தி பண்ணி கொள்வது, நட்பு கொண்டிருப்பது, அலையன்ஸ் பண்ணிக்கிறது. அதுக்கு பேரு சமாஸ்ரய. ஸோ இந்த 6 விதமான குணங்களை பொருத்தமாக பயன்படுத்த வேண்டும். அதாவது தன்னுடைய பக்கத்தின், எப்பொழுது இதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னாக்க, தன்னுடைய பக்கத்திலும் எதிரியினுடைய பக்கத்திலும் இருக்கும் 7 இயல்புகளை சரியாக ஆராய்ந்து இடம் நேரம் அதை கருத்தில் கொண்டு இந்த 6 குணங்களையும் பயன்படுத்த வேண்டும். அது என்ன 7 இயல்புகள் அப்படின்னா, நம்ம சைடு எதிரி சைடு 2த்துலயும் இருக்கிற அரசன் யாரு, அமைச்சர்கள் யார் யார், நண்பர்கள் யார் யார், 2 கிங்டம்க்கும் 2 கிங்டமுடைய வெல்த் என்ன, பொக்கிஷங்கள் என்ன, அதுக்கப்புறம் அந்த ராஷ்டிரம் எப்படி இருக்கிறது, அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன. 6வது அந்த கோட்டை, மதில் சுவர் எப்படி, கோட்டை எப்படி, எவ்வளோ செக்யூரிட்டி இருக்கு அந்த விஷயம். 7வது சைன்யம், அவளோட மிலிட்ரியோட ஸ்ட்ரென்த். இந்த 7 விஷயத்தையும் கருத்தில் கொண்டு சந்தியா, விக்ரஹவா, யானவா, ஆசனவா, துவைதிபாவா, சமாஸ்ரயவா அப்படிங்கிறத முடிவு பண்ணோம் அப்படின்னு சௌமதத்தி சொல்றார். பாண்டவர்களோ தர்மம் கொண்டவர்கள், நண்பர்கள், திரவியங்கள்
பராக்கிரமம் கொண்டவர்கள், அப்புறம் தங்களுடைய நற்செயல்களால் ஜனங்களிலும் ஜனங்களுக்கும் அவர்கள் வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் என்னுடைய கருத்து. இது யாரு சொல்றா? சௌமதத்தி பூரிஸ்ரவஸ் சொல்றார். சத்தியம் பேசுவது, இனிமையாக பேசுவது போன்ற குணங்களும் ராஜ லட்சணங்களும் பொருந்தியவர்கள் பாண்டவர்கள். அவர்களை அழிப்பதற்கு சக்தி கொண்டவர்களாக நான் இன்னும் யாரையும் பார்க்கவில்லை அப்படிங்கிறார். யுதிஷ்டிரர் தனங்களினால் சத்ருக்களையும் மித்திரர்களையும் சேனைகளையும் தம் பக்கம் திரட்டிக் கொள்ளும் ஒரு மூல பலத்தை சீராக வைத்துக்கொண்டு இந்த பூமியை ஆழ்வார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி அவரிடம் உள்ளது. அவ்வளோ டேலண்ட் இருக்கு அவர்கிட்ட. எவர்களினுடைய பக்கத்தில் ராமனும் கிருஷ்ணனும் இருவரும் எப்பொழுதும் இருக்கிறார்களோ, ராமன் யாரு? பலராமரும் கிருஷ்ணரும் எப்பொழுதுமே இருக்கிறார்களோ, எவர்களினுடைய பக்கத்தில் இருக்கிறார்களோ, அப்பேற்பட்ட பாண்டவர்களை தேவர்களால் கூட வெல்ல முடியாது. இதுதான் நான் நினைக்கிறேன். துருபதனுடைய இந்த நகரத்தில் பாண்டவர்கள் எதிர்க்கப்பட்டதை இவர்கள் அறிந்தார்கள் என்றால், யாரு? ராமனும் கிருஷ்ணனும் அறிந்தார்கள் என்றால், யாதவர்கள் ஆயுதத்தை ஓங்கி கொண்டு வந்து விடுவார்கள். அதனால் துரியோதனன் பாண்டவர்களுடன் சந்தி செய்து கொள்வது நல்லது. இது என்னுடைய அபிப்பிராயம். இதுதான் துரியோதனனுக்கு மட்டுமன்று எல்லா அரசர்களுக்குமே நல்லது. இதைதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சௌமதத்தி சொல்றார். உடனே வைஷம்பாயனர் வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறார். ஸ்வயம்வரம் முடிந்து எல்லா ஏகாதிபதிகளும் தம் தம் நாட்டிற்கு புறப்பட்டார்கள். சகுனி, கர்ணன், அஸ்வத்தாமா, கிருப மற்றும் தன்னுடைய எல்லா சகோதரர்களுடன் ஹஸ்தினாபூருக்கு புறப்பட்டான் துரியோதனன். மிகுந்த கனத்த இதயத்துடன் துரியோதனன் சென்றான். போற வழியில துஷாசன் சொல்லிண்டே போறான், அர்ஜுனன் மட்டும் பிராமண வேடத்தில் இல்லை என்றால் அவன் இந்த சுயம்பரத்தில் ஜெயித்திருக்க மாட்டான். விதி வலியது. பாண்டவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்பதே நம்முடைய முயற்சிக்கு ஒரு பெரிய இழுக்கு. இப்படி பேசிக்கொண்டே புரோச்சனனை பழித்து மகிழ்ச்சியற்று ஹஸ்தினாபூருக்கு திரும்பினார்கள். அதுக்கப்புறம் பாண்டவர்களை பற்றி திருப்பி நினைத்து பார்த்தார்கள். இதே ரெக்கார்டு ஓடின்னு இருக்கு மைண்டில். என்ன பாண்டவர்களை நினைத்து பார்த்தார்கள். அவர்கள் துருபதனுடன் கொண்டுள்ள நட்பு, திருஷ்டத்யும்னனுடன் கொண்டுள்ள நட்பு, ஷிகண்டி, மற்ற எல்லா வீரர்களும் இருக்கிறார்களே அவர்களுடன் இவர், அப்புறம் துருபதனுடைய மற்ற புத்திரர்கள்லாம் இருக்கிறார்கள், அவர்களுடன் இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பு, இதெல்லாத்தையும் நினைத்து 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 அச்சத்தால் பீடிக்கப்பட்டு மனத்தளர்ச்சி அடைந்தபடி ஹஸ்தினாபுரம் திரும்பினார்கள் இவர்கள் அனைவரும். இந்த எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டா அறிந்து கொண்டார் விதுரர். அவர் மட்டும் எப்படி இருந்தார்? அந்த ஹஸ்தினாபுரத்தில் மகிழ்ச்சியில் தத்தளித்துக் கொண்டிருந்தார். பாண்டவர்கள் திரௌபதியை வென்றதும் செருக்கிழந்து இந்த திருதராஷ்டிர புத்திரர்கள் திரும்ப ஹஸ்தினாபுரத்துக்கு வருவதையும் நினைத்து பார்த்து இவர் மகிழ்ச்சியில் தத்தளித்தார். மகிழ்ச்சியினுடைய உச்சத்தில் இருந்த விதுரர் திருதராஷ்டிரனிடம் சென்றார். ஆஹோ பாக்யம், கௌரவ வம்சம் விருத்தி அடைந்துள்ளது மன்னா அப்படின்னர். இதை கேட்ட அந்த குருட்டு அரசன் விதுரரின் இந்த வார்த்தையை கேட்டவுடன் திரௌபதி தன்னுடைய மூத்த மகனான துரியோதனை தான் தேர்ந்தெடுத்து விட்டாள் என்று தவறாக புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டு திரௌபதிக்கு உடனே பல்வேறு ஆபரணங்களை செய்ய சொல்லி கட்டளையிட்டான். இருவரையும் மிகுந்த ஆடம்பரத்துடன் வரவேற்க வேண்டும் என்று சொல்லி ஆணையிட்டான். இதெல்லாம் விதுரர் முன்னாடியே பண்ணி கடகட 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 கடகடன்னு கன்ஃபார்ம் கூட பண்ணிக்காம விதுரர்கிட்ட எல்லா ஆணையும் பிறப்பித்தான் திருதராஷ்டிரன். அவன் பேசி முடித்த பிறகு விதுரர் பேசினார். திரௌபதி
பாண்டவர்களை தன்னுடைய தலைவர்களாக தேர்ந்தெடுத்துள்ளாள் அப்படிங்கிற விஷயத்தை விதுரர் கம்யூனிகேட் பண்றார். அவர்கள் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். மன்னன் துருபதனுடன் பெரும் மதிப்பையும் அவர்கள் பெற்றுள்ளார்கள் அப்படிங்கிறதையும் விதுரர் திருதராஷ்டிரனிடம் சொல்கிறார். மேலும் பல மன்னர்களுடன் அவர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரும் கூட்டணி அமைத்துக் கொண்ட மன்னர்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்கள்னா பெரும் படைகள் கொண்டவர்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் விதுரர் திருதராஷ்டிரருக்கு தெரிவித்தார். திருதராஷ்டிரன் உடனே விதுரர் கிட்ட பாண்டுவிற்கு எப்படி அவர்கள் ரொம்ப பாசமானவர்களோ அன்பானவர்களோ அதே போல்தான் பாண்டவர்கள் எனக்கும் அன்பானவர்கள். அதனால இப்பொழுது எனக்கு அவர்கள் மீது இருக்கும் பாசம் இன்னும் அதிகரித்து விட்டது. ஏன் அப்படின்னா பல நண்பர்களை அடைந்து கொண்டார்கள், இன்னும் பல பேருடன் சந்தி செய்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சேர்ந்திருக்கும் அந்த உறவினர்கள், அந்த கூட்டணி, துருபதன் அந்த ஃபேமிலியோட கூட்டணி, அதுவும் பலம் பொருந்தியது. யார்தான் துருபதனையும் அவனுடைய கூட்டணியையும் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு ஒன்னே விதுரர் என்ன சொன்னார். விதுரர் பார்க்கிறார் திருதராஷ்டிரா பேசுறது அப்படின்னு பார்க்கிறார். மன்னா, உங்களுடைய இந்த புரிதல் 100 வருடங்களுக்கு மாறாமல் இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் விதுரர் அதாவது இவர் பேசிகிட்டே இருக்கார் இல்லையா, இப்படி சொல்லிகிட்டே இருக்காருச்சே, துரியோதனன் கர்ணன் 2 பேரும் திருதராஷ்டிரருடைய பேசிட்டு இருக்கிற அறைக்குள் வருகிறார்கள். இவர்கள் நின்ன உடனே விதுரர் பேசி முடிச்சுட்டார் இல்லையா, அதனால இவர் கிளம்பிடுறார். இவர் கிளம்பினோடனே இப்படி அவர் ஃபுல்லாக போயிட்டாரான்னு பாப்பா போல இருக்கு இல்லை, மொத்தமாக நான் இனிமேல் பேசுறது அவர் காதில் விழக்கூடாது இல்லை, அது வரைக்கும் அவர் போயிட்டாரா அப்படிங்கிறது பார்க்கணும்ல, அதை என்ஷூர் பண்ணிட்டு விதுரர் முன்னால் நாங்கள் எதையும் சொல்ல முடியாது, நீங்கள் தனிமையில் இருப்பதால் நாங்கள் விரும்பியதை சொல்கிறோம் அப்படிங்கிறார். துரியோதனன் சொல்றான், விதுரர் முன் பாண்டவர்களை நீங்கள் புகழ்கிறீர்கள், உமது எதிரியின் வளமை உமதாகிவிட்டதோ? நாம் பாண்டவர்களை பலவீனப்படுத்த தகுந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும். நாம் அனைவரும் சேர்ந்து ஆலோசிக்கும் நேரம் வந்துவிட்டது. உடனே திருதராஷ்டிரன் சொல்றான், நீங்கள் பரிந்துரைப்பதை தான் நான் நிச்சயமாக செய்வேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னுடைய சிறிய முகமாற்றத்தை கூட இந்த விதுரன் புரிந்து கொண்டு விடுவான். அதனால அவனுக்கு என் மனதில் என்ன இருக்கிறது என்பது தெரிவதற்கு முன்னால் நான் அதை அவன் என் மனதில் இருப்பதை அவன் தெரிந்து கொள்வதை நான் விரும்பவில்லை. அதனால் துரியோதனா, இப்பொழுது சொல், உனக்கு என்ன தோன்றுகிறது? கர்ணா, நீ சொல், உனக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னு திருதராஷ்டிரர் கேட்ட உடனே முதல்ல துரியோதனன் பேச ஆரம்பிக்கிறான். பாயிண்ட் நம்பர் 1, பாண்டவர்களுக்கு அவர்களுக்குள் இடையே, பிட்வீன் த 5 பிரதர்ஸ், அவர்களுக்கு இடையே வேற்றுமையை உருவாக்க வேண்டும். நம்பர் 2, துருபதனுக்கு செல்வம் கொடுத்து அவரை விலைக்கு வாங்க வேண்டும். பாண்டவர்களை, யுதிஷ்டிரரை கைவிட சொல்ல வேண்டும். நம்பர் 3, அவர்களை ஹஸ்தினாபூருக்கு வரவிடாமல் பாஞ்சாலத்திலேயே தங்கும்படி, அந்த தங்கும் விதத்தில் நாம் செய்ய வேண்டும். ஒற்றர்களை வைத்து பாண்டவர்களுக்கு இடையில் பொறாமையை ஏற்படுத்த வேண்டும். திரௌபதியை பாண்டவர்களுக்கு எதிராக தூண்ட வேண்டும். பாண்டவர்களை திரௌபதி மீது வெறுப்பு கொள்ள செய்ய வேண்டும். அவளும் பாண்டவர்கள் மீது வெறுப்பு கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன பண்ண, கமுக்கமாக இந்த பீமனை கொன்று விட வேண்டும். துரியோதனருக்கு எப்ப பாரு பீமன் மேல ஒரு ஸ்பெஷல் ஹேட்ரட். அதாவது பாண்டவர்களையே மொத்தமா பிடிக்காது, அதுல பீமனை சுத்தமா பிடிக்காது. அந்த மாதிரி அவனை கொன்றால் பாண்டவர்களினுடைய சக்தி குன்றிவிடும். பீமன் இல்லாத அர்ஜுனனினுடைய பலம்
ராதையனுடைய பலத்திற்கு 1/4 பங்கு கூட வர முடியாது. ராதையன் யாரு? கர்ணன். அவனுடைய பலத்திற்கு 1/4 பங்கு கூட இணையாகாது. அதனால் என்னாகும்? இந்த பாண்டவர்கள் நாட்டை பெறுவதற்கு முயல மாட்டார்கள், நமக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். பிறகு கணிக்கர் கொடுத்த அட்வைஸ் படி அவர்களை மொத்தமாக ஒடுக்கிவிடலாம். அல்லது சில அழகான பெண்களை கொண்டு திரௌபதியை பாண்டவர்கள் மீது வருத்தம் கொள்ள செய்யலாம். அல்லது தூதர்களை அனுப்பி அவர்களை ஏதேனும் விதத்தில் பாண்டவர்களை கொன்று விடுவதற்கு ஏற்பாடு செய்யலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும். இதுல என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? காலம் கடந்து கொண்டிருக்கிறது. நாம் தவறிழைக்காமல், இந்த வாட்டி மிஸ் ஆகக்கூடாது, தவறிழைக்காமல் ஏதாவது செய்ய வேண்டும். துருபதனினுடைய நம்பிக்கையை அவர்கள் பெறுவதற்கு முன்னால் அவர்களை தாக்கி நாம் வெற்றி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தோல்வியைத்தான் நாம் சந்திப்போம், அது நிச்சயம். கர்ணா, நீ சொல், நீ என்ன நினைக்கிறாய் அப்படின்னு துரியோதனன் கேட்ட உடனே கர்ணன் பேச ஆரம்பிக்கிறான். துரியோதனா, உன்னுடைய பகுத்தறிவு ஏதேனும் குன்றிவிட்டதா? என்ன ஆயிற்று உன் பகுத்தறிவுக்கு? பாண்டவர்களுக்கு எதிரான எந்த வழியும் வெற்றி பெறாது. ரொம்ப நல்ல மாதிரி பேசுறேன்னு நினைக்காதீங்க கேட்ட கேள்வியில. பாண்டவர்களுக்கு எதிரான எந்த வழியும் வெற்றி பெறாது. இதற்கு முன்னரே நீ பல்வேறு வழிகளில் என்னெல்லாமோ முயற்சித்தாய் இல்லையா, சிறு வயதிலிருந்து. ஆனால் அவர்களை கொல்வதில் நீ தோல்வியை மாத்திரமே கண்டாய். அப்பொழுது அவர்கள் உன் அருகிலேயே இருந்தார்கள். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சிறுவர்களாக இருந்தார்கள். எனினும் உன்னால் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியவில்லை. ஆனால் இப்பொழுது அவர்கள் பாயிண்ட் நம்பர் 1 தொலைவில் இருக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 2 வளர்ந்து இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெரும் ஆட்சி பரப்பை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். துருபதனினுடைய சந்தி இருக்கு, கிருஷ்ணர் பல்ராமர் அந்த பக்கம் இருக்கா. அதனால் அந்த குந்தியின் மகன்கள் உன்னுடைய எந்தவித நுட்பமான திட்டத்திற்கும் காயப்பட மாட்டார்கள். இதுவே என்னுடைய கருத்து. அவர்கள் தமது மூதாதையரினுடைய நாடான இந்த நாட்டை அடைய விரும்புகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நமது சக்தியை கொண்டு எந்த விதத்தில் அவர்களுக்கு தீங்கிழைத்து நாம் வெற்றி பெறுவது? யோசிச்சு பாரு. அவர்களுக்கிடையில் ஒற்றுமையின்மையை உருவாக்குவது என்பது முடியாத காரியம் துரியோதனா. பொது மனைவியை அடைந்த அவர்களை பிரிக்கவே முடியாது. அதேபோல் ஒற்றர்களை கொண்டு திரௌபதியையும் பாண்டவர்களையும் கூட நீ பிரிக்க முடியாது. அவர்கள் கேடு காலத்தில் இருந்த போதே திரௌபதி அவர்களை தன்னுடைய தலைவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களோ வளமையுடன் இருக்கிறார்கள். அப்படி வளமையுடன் இருப்பவர்களை திரௌபதி எப்படி கைவிடுவாள்? சொல்ல. துருபதன் நேர்மையானவன், அறம் சார்ந்தவன், பேராசை கொண்டவன் அல்ல. அதனால் நமது முழு நாட்டையே நீ தூக்கி துருபதனிடம் கொடுத்தால் கூட துருபதன் யுதிஷ்டிரை கைவிட மாட்டான். திருஷ்டத்யும்னனும் அதே போல்தான். பாண்டவர்களுடன் அவனுடைய பிணைப்பு இருக்கிறது. உன்னுடைய எந்த சக்தியை கொண்டும் பாண்டவர்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. இதை நன்னா புரிஞ்சுக்கோ. நீ சொன்ன பிளான் எல்லாமே தப்பு, அது பிரயோஜனம் கொடுக்காது. ஆனால் நான் இப்பொழுது சொல்ல போவது அதுவே நமக்கு உகந்தது. என்ன? நம்பர் 1, நமது தரப்பு பலமாக இருக்கும் வரையில் பாண்டவர்கள் அவர்கள் அழியும் வரை எந்த மன உறுத்தலும் நமக்கின்றி அவர்களை தாக்க வேண்டும். அவர்களை சாகடிக்கிற வரைக்கும் அவளை தாக்கிண்டே இரு. ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாது அவளை தாக்கிறதுக்கு. அப்படி செய்ய வேண்டும். அவர்களினுடைய வளங்கள், அவகிட்ட நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நண்பர்கள்,
அதை ஒன்றாக அவர்கள் திரட்டும் வரை, அது திரட்டாத வரை அவர்கள் சைடு வீக்கு, நம்ம சைடு ஸ்ட்ராங் இல்லையா? அது திரட்டாத வரை நீ தாக்கிக் கொண்டே இருக்கலாம் அவர்களை. துருபதனும் திருஷ்டத்யும்னனும் நம் மீது போர் தொடுக்காத வரை நீ அவர்களை தாக்கிக் கொண்டே இருக்கலாம். அந்த கிருஷ்ணன் அவர்களுக்காக துருபதனினுடைய நகரத்திற்குள் நுழையாத வரை நீ அவர்களை தாக்கி உன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தலாம். கிருஷ்ணர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ துரியோதனா, கிருஷ்ணன் பாண்டவர்களுக்காக எதையும் தியாகம் செய்வான். அவன் தனி ஒருவனாக மாத்திரமே தன்னுடைய வீரத்தை காட்டியுள்ளான். கிருஷ்ணன் இந்த முழு உலகத்தையும் அடைந்திருக்கிறான் தனி ஒருவனாக இருந்து. அதனால் கிருஷ்ணனை சாதாரணமாக எடை போடாதே. துரியோதனா, துணிவு கொண்டிருந்தால் ஆற்றலே முக்கியமான அறமாகும். துணிவு இல்லை என்றால் ஆற்றல் தேவையில்லை. அதனால 4 வகை சேனைகளையும் கொண்டு துருபதனை தாக்கி பாண்டவர்களை இங்கே கொண்டு வா. அதுதான் நாம் செய்ய வேண்டும். மற்றபடி இந்த சமாதானம் பேசுவது, பரிசு கொடுப்பது, லஞ்சம் கொடுப்பது, ஒற்றுமையின்மையை உண்டாக்குவது, இவ்வகையில் அவர்களை எவ்விதத்திலும் வீழ்த்த முடியாது. நம் இலக்கை அடைவதற்கு நன்றாக புரிந்து கொள் துரியோதனா, வேறு வழியே கிடையாது. என்ன வழி? அவர்களை தாக்குவதே, உன்னுடைய ஆற்றலை அவர்கள் மீது காண்பித்து போர் தொடுப்பதே வழி அப்படிங்கிறான் கர்ணன். உடனே வைஷம்பாயனர் சொல்றார், ராதேயனை கேட்ட திருதராஷ்டிரன் அவனை பெரிதும் மெச்சினான்.